ஆனால் இந்த ஆட்சியில் தான் சமூக நீதி பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க. நாங்கள் தான் சமூக நீதியை காப்பாற்றணும்னு சொல்லி சமூக நீதி காவலர் அப்படின்னு பட்டம்லாம் வாங்கிட்டு, ஆனால் மலக்குழி மரணங்கள் நிறைய நடக்குது. உதாரணம், பாதாள சாக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையான உதவிக்கரங்கள், அவங்களுடைய தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்தாலே போகிறோம். சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க. கூடவே மதிப்புக்குரிய நண்பர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாங்க. வேங்கைவேல் சம்பவத்தை பற்றி இதுவரை ஒரு விஷயம் கூட வெளியே பேசவே இல்லை. இன்னொரு இடத்துல கூட அது மாதிரி நடந்திருக்கு. பிறகு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டணம் 300 மடங்கு அதிகம். மின்சார கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க, கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனால் பஸ்ஸு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, யாருமே அதிகம் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மின்சாரத்தை எல்லாருமே பயன்படுத்துகிறோம், ஒருத்தர் கூட மின்சாரம் பயன்படுத்தாமல் இல்லை. ஆக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு மட்டும் இவ்வளவு அதிக கட்டணத்தை வாங்கிட்டு குறைவாக பயன்படுத்த பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இன்றைக்கி கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாதாள சாக்கடை தோன்றன்னு சொல்லி எந்த வேலைகளுமே நடக்கிறது இல்லை. எந்த சாலைகளும் இன்றைக்கி திருநெல்வேலி பகுதியில் சரியாக இல்லை. பாளையங்கோட்டை பகுதியில் பாதாள சாக்கடைங்கிற பேரில் பிறகு பாதாள சாக்கடை பராமரிப்புக்காக மாநகராட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதிகமான கட்டண வசூல் இருக்குது. பாதாள சாக்கடை சரி, ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். பில்டிங் கட்டுவதற்கு பிளான் போட சொன்னால் ஒரு சதுரடிக்கு முன்னால் 100 ரூபாய் 150 ரூபாய் இருந்துச்சு. இன்றைக்கி 600 ரூபா போடுறாங்க ஒரு சதுரடிக்கு. பிளான் அப்ரூவல் மட்டும் இன்றைக்கி 600 ரூபா வாங்குறாங்க.